ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். கனடாவில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இன்றைக்கு கொஞ்சம் கார்டன் ஒர்க்கும் செய்துட்டு சில வெஜிடபிள் சீட்ஸ்கள் எல்லாம் குளிராக இருக்கேக்க இப்படி ஸ்ப்ரிங் சீசனில் டிரெக்டாக மண்ணில் போட்டோம்னா நல்லாவும் வரும், டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி ஏப்ரல் மாதத்தில் போடுற மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள் சீட்ஸும் இன்றைக்கு போட போகிறேன். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது, அதால் பேக்யார்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம்ட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் லாஸ்ட் இயர் வந்து குளிர் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணபடியாக அப்படி அரைவாசியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சு. இந்த முறை ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கூட ஒர்க் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நல்ல வெதராக இருக்குன்னுட்டு இந்த சியாரை கொண்டு வந்து இதில் வச்சு விட்டேன். பிறகு 2 நாளைக்கு பிறகு நல்ல காற்றடிச்சு இங்கே வேறுங்க இப்படி உடைஞ்சு போயிருக்கண்டு. இது வந்து அங்கே வரைக்கும் எறிஞ்சு அந்த பொட்டு முடைஞ்சு சேரு முடைஞ்சாச்சு. இது எல்லாமே தூக்கி காற்றுக்கு எறிஞ்சிருக்குஞ்சால. இந்த முறை நாங்கள் கொண்டு போய் வைக்காமல் விட்டுட்டோம். ஒவ்வொரு முறையும் வைக்கிறது, இந்த முறை வைக்காமல் விட்டாச்சு. டேபிளும் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இப்போ இப்படித்தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் கார்லிக் நட்டுட்டு நிறைய இந்த ஃபோலுக்கு விழுகிற லீவ்ஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தேன். நான் அதுக்கு மேலே அப்புறம் நெட் போட்டு இந்த இதால் பின் பண்ணியிருந்தது. நெட் எடுத்தோடனே இந்த லீவ்ஸ்கள் எல்லாம் பறந்துட்டுது. கார்லிக்கள் எல்லாம் ஒன்று அப்படியே வருகுது வெளியில். இதில் இருக்கிற லீவ்ஸ்கள் எல்லாம் தான் இப்போ அங்கால எல்லாமே போய் பறந்துருக்குது. இதில் இருந்த அந்த சின்ன ட்ரீஸையும் எல்லாம் லாஸ்ட் இயர் எடுத்துட்டேன். இங்கே வந்து விண்டர் முடிஞ்சோன்னே இப்படித்தான் இருக்கும். பேக்யார்டை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் காஞ்சு போய் ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இனி வெதர் சரி வரைக்கும் தான் எல்லாமே வந்து நல்ல க்ரீனாக மாறி வரும். கொஞ்சம் பொட்ஸுகளையெல்லாம் லாஸ்ட் இயரே கம்போஸ்ட் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. மற்றதெல்லாம் இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். உடைஞ்சிட்டு இறங்கிட்டேன். நீ எறிகிறதா நான் அழுத்தேன். திருப்பி இப்போ எப்படியோ இனி சம்மர் வரும் வரைக்கும் அடிக்கும் பயங்கர காற்று. ஆனால் ஓகே, அவ்வளோ அதா திருப்பியும் போகிறோங்க. நான் பிடிக்கிறதோ நாளைக்கு எல்லாம் மழை பெய்யக்க கீழே விழுந்து அந்த மண் எல்லாம் பிறண்டு போயிருக்கு. நாளை மழை பெய்ய எல்லாம் கழுவுப்பட்டுரும். சீச்சி விரிக்க வேணாம், அப்படியே விட்டுடுங்க, நல்லா டைட் ஆக்கி விடுங்க. இந்த ஸ்டோன் ரைஸ்ட் கார்டன் பெட் வந்து லாஸ்ட் இயர் ஃபால் சீசனில் செய்திருந்தாங்க. இந்த சைடில் எங்களுக்கு கூட நிழலாக இருக்கிறபடியாக லீஃபி க்ரீன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நடுறதுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். இது செய்தோடனே இதுக்கு மண் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இந்த முறை ஸ்ப்ரிங்குக்கு எல்லாம் நடுறதுக்கு ரெடியாக. ஃபால் சீசனில் கார்லிக் எல்லாம் நடுறதுக்கு கொஞ்சம் நல்லா வளரும். அதால் ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் கார்லிக்கும் நட்டு பார்த்துருந்தேன், அதுகளுமே முளைச்சி வந்திருக்கு. இந்த கார்டன் பெட் வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கோஸ்ட் பண்ணினது, என்ன மாதிரி செய்தினாங்கன்றதையெல்லாம் இன்னும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுறேன். நாங்கள் இருக்கிறது ஒன்டேரியோவில் கார்டன் ஜோன் 5B ஓ 6Aயில். எங்கண்ட ஏரியாவில் லாஸ்ட் ஃப்ரோஸ்ட் மேக்கு பிறகு தான் வரும். ஸோ May 20th பிறகு தான் நான் வோம் சீசன் பிளான்ட்ஸ் வைக்கிறேன். நான் லைக் கத்தரிக்காய், பாவக்காய், பைத்தங்காய் அப்படி. அதுக்கு முதல் ஏப்ரலில் வந்து ஸ்பினச், ரேடிஷ், க்ரீன் பீஸ் எல்லாம் சீட்ஸ் போடலாம். இந்த பெட் வந்து கொஞ்சம் ஷேடியாக இருக்கிறபடியாக, இந்த சைடு வந்து கொஞ்சம் ஷேடியாக இருக்கிறபடியாக இதில் வந்து நான் கொஞ்சம் கேல் அதுகள் தான் கீரை அதில் தான் போட போகிறேன்.
ஆனால் வந்து ரேடிஷ் எல்லாம் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் கொஞ்சம் குளிருக்குள்ளேயே வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதால் வந்து அதுகள் நடுறதுக்கு முதலே ஒரு 1 மந்த்துக்கு இந்த முன்னுக்கு வந்து ரேடிஷை நட்டு பார்க்க போகிறேன் எப்படி வருகுதுண்டு. அதுக்கு பிறகு அதை பிடுங்கி போட்டு கேல் அதுகள் எல்லாம் நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒர்க் பண்ணி கொண்டிருக்கே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஸ்ப்ரிங் சீசனில் ஒரே மழையாக தான் இருக்கும், விட்டு விட்டு பெஞ்சு கொண்டே இருக்கும். கொஞ்சமாக தான் பெய்யுமென்று போட்டிருந்தது, கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். ஈவினிங் அப்படித்தான் இனி சீட்ஸுகள் எல்லாத்தையும் போடணும். கனடாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்லேயே வந்து சில வெஜிடபிள்ஸ்கள் வந்து சீட்ஸ் போடலாம். கொஞ்சம் குளிருக்குள்ள கொஞ்சம் சில சீட்ஸ்கள் எல்லாம் குளிருக்குள்ளேயே போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். அதில் நம்பர் 1 வந்து ரேடிஷ். இந்த முறை வந்து நான் ஒரு 4 வெரைட்டிஸ் ரேடிஷ் வாங்கி வச்சுருக்கேன். இது செரி பெல், ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட், வாட்டர்மெலன். இது எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர், ஒயிட்டும் ஒரு பிங்க் கலரும் மாரி. இது 21 டேஸ்லேருந்து 30 டேஸுக்குள்ளேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் வந்து ஒயிட் கலர், வெளியில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு நல்ல ஒரு பிங்க். இது வந்து வாட்டர்மெலன் ரேடிஷ். எல்லாமே வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஷார்ட் டேர்ம்லேயே எல்லாம் வளர்த்துடலாம். மற்றது இதுண்ட ப்ரைஸ் வந்து $5.49. ஒவ்வொன்றும் ஓவர் ப்ரைஸ். இது $2.79, இது வந்து $2.49, இது $2.99. இந்த ரேடிஷ் பேக்கேஜில் 250 சீட்ஸ் இருக்குது. எல்லா சீட்ஸுமே டேப் பண்ணி இப்படி ஸ்ட்ரிப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதால் மெட்ட சீட்ஸோட கம்பேர் பண்ணிக்க ப்ரைஸ் கொஞ்சம் கூட, ஆனால் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சீட்ஸ் போடைக்க அளவான இடைவெளி விட்டு போடணும். நெருக்கமாக போட்டால் வளர்ந்து வரைக்க ஹெல்த்தியாக முளைக்காது. இப்படி சீட்ஸ் டேப் வாங்கி வைக்க எல்லா சீட்ஸுமே ஒரே அளவான இடைவெளியில் வளரும். ரேடிஷ் சீட்ஸ்கள் எல்லாம் வந்து 1 இன்ச் இடைவெளியில் 1/2 இன்ச் டீப்பில் வைக்கணும். இது வந்து அந்த அவையே அந்த ஸ்பேஸ் எல்லாம் எவ்வளோ இதில் விடணுமெண்டு விட்டுருக்கணும். இதை இப்படியே வச்சு விட்டால் இனிமீசி நாங்கள் அந்த இதெல்லாம் பார்த்து வைக்க தேவையில்லை. மெட்டர்கள் வந்து பொட்டுக்குள்ளே நடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உளம் காணுமென்னு நினைக்கிறேன். ஏனெண்டா 1 மந்தில் எல்லாத்தையுமே பிடுங்கினா எல்லாத்தையுமே குக் பண்ணல. அது ரேடிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். அதால் இவ்வளோத்தையும் இப்போ நட்டு விடுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து இது கொஞ்சம் வளர விட்டி நெக்ஸ்ட் வீக் இன்னும் மெட்டதை நட்டமெண்டா தொடர்ந்து பிடுங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வளர விட்டி அது பிடுங்க ஒரு 10 டேஸுக்கு பிறகு மெட்ட வெரைட்டிஸ் அங்கால நட்டமென்னு சொன்னால் தொடர்ந்து நல்ல வெதர் வரும் வரைக்கும் ரேடிஷ் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். யூஸ்வலி இந்த இடத்துல பீஸ் தான் வைக்கிறேன் நான். பீஸ் எல்லாம் காய்ச்சி முடிஞ்ச பிறகு டொமேட்டோஸ் இல்லாட்டிக்கு வேறு எதுவும் வைக்கிறேன் நான். 2 டேஸுக்கு முதல் இந்த இடத்துல கொம்போஸ்ட் எல்லாம் போட்டு வடிவாக விட்டுருக்கு. சில நேரங்களில் சீட்ஸ் போடாமல் கார்டன் சென்டரில் இருந்தும் வாங்கி வந்து வைக்கிறேன். இந்த முறை 2 வெரைட்டிஸ் வாங்கியிருக்கிறேன். இதில் ஒன்றை இதில் போட போகிறேன். இது நல்லா படர்ந்து வளரும். ஸோ கொஞ்சம் வளர விட்டு தான் சப்போர்ட் கொடுக்கணும். ஏப்ரல் மந்தில் சீட்ஸ் போடக்க சாயில் நல்ல லூஸாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே வெதரை நம்ப இல்லாது சடன்லியாக ஸ்னோ அடிக்கும், டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணி திரும்பவும் சாயில் ஃப்ரீஸ் பண்ணினா போட்ட சீட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி பிளாஸ்டிக் ஷீட்டால் கவர் பண்ணினா சேஃபாக இருக்கும். இது டாலர் ஸ்டோரில் $5 வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கினது ஸ்பினாச் வாங்கிட்டு மிச்சம் இருந்தது. இந்த முறை இந்த மிச்ச இடத்துக்கு இதைத்தான் போட போகிறேன். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் விண்டர் துவங்க முதலே செய்கிறேன் நான். லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கூட நிறைய பொட்ஸுகள்லையும் எல்லாம் வச்சபடியாக
குளிரும் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரே விண்டி அப்படி இருந்தபடியாக எல்லாம் அப்படியே விட்டாச்சு. இப்போ ஸ்ப்ரிங்குக்கு தான் நிறைய ஒர்க் இருக்குது. பீன்ஸுகள் எல்லாம் கீழே காஞ்சி போய் எல்லாம் இருக்குது. அப்படியே எடுத்து இதுக்கு போட்டு விட்டால் முளைக்கும். பீன்ஸ் எல்லாம் குயிக்காக வந்துடும். இப்போ இதில் இருந்து வெட்டுறது எல்லாத்தையும் அங்கால ஒரு எங்கண்ட அந்த ரைஸ் பெட் கார்டன் பெட் வந்து ஒன்று உடைஞ்சிட்டுது. இப்போ அதுக்கு லாஸ்ட் இயர் அதுக்கும் செய்கிறதுக்கு எல்லாம் வுட் எல்லாம் வாங்கி வச்சு கட் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனால் அப்புறம் டைம் இல்லாமல் போயிட்டுது. அதால் இனித்தான் அதுவும் செய்யணும். இது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் அதுக்கே போட்டு விட்டால் ஆக பொட்டமில் வந்து கூட மண் போட தேவையில்லை. இதுகளையே போட்டு விட்டால் இது கொஞ்சம் நாளில் எல்லாம் முக்கி வந்துடும். இதெல்லாம் இந்த பொட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த மண்ணெல்லாம் படி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மண்ணெல்லாம் இன்னும் ஃப்ரீஸ் பண்ணினபடி தான் இருக்குது. இதெல்லாம் பீன்ஸ் நட்டது. எல்லாம் வேஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே இந்த இதுகள் எல்லாம் கெதியில் வந்து உக்கிடும். இந்த பேட்டிஞ்சு பார்த்திங்கன்னா இது தெரியும் எல்லாம் உடைஞ்சிட்டுது. இதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக போடணும். இந்த இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கீழே போட்டோம்னா அந்த மண்ணை கூட கீழே ஃபில் பண்ண தேவையில்லை. இங்கே மண் தான் சரியான காசு. இதெல்லாம் கொஞ்ச நாளால் இப்படியே உக்கி வந்துடும். அதால் இதில் எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் லாஸ்ட் இயர் நட்டு வெஜிடபிள்ஸ் லீவ்ஸ்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குது இது போடுறதுக்கு. இது ஓகே. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொம்போஸ்ட் இதுக்கு ஆட் பண்ணணும். இந்த வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே சீட்ஸ் போட்டு வளர்த்தது. பீன்ஸ், வெண்டிக்காய், பைத்தங்காய் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே வளர்ந்துட்டுது பெருசாக. அதால் பெரிய போட்டுக்க மாற்றணும். மே 20th வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் வச்சு மேனேஜ் பண்ணணும். இந்த வெதர் நல்லா இருக்கிறபடியாக எல்லாத்தையும் வெளியில் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஒரு பைத்தங்காய் பிளான்ட் மட்டும் லீவ்ஸ் எல்லோவாக வந்திருக்கு. மேபி கொஞ்சம் கூட தண்ணி விட்டாலும் இப்படி வரும். இல்லாட்டிக்கு நைட்ரஜன் காணாமலும் இருக்கலாம். ஆனால் மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறபடியாக ஓவர் வாட்டர் போல தான் இருக்குது. அதோட லாஸ்ட் வீக் முழுக்க மழையாக இருந்தபடியாக சூரிய வெளிச்சமும் காணாது. பெருசாக வளர்ந்ததில் கொஞ்சம் பெரிய பொட்டில் மாற்றிட்டு ஃபர்டிலைசர் கொடுக்க சரியாயிடும். ஏப்ரல் மந்த் வந்து குளிர் இல்லாத நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கார்டன் க்ளீன் பண்ணுறது, சீட்ஸ் போடுறேன்ட்டு எனக்கு இப்படித்தான் போச்சுது. இன்னும் நிறைய கார்டன் ஒர்க்கள் எல்லாம் இருக்குது. அதுகளையும் இனி வர வீடியோக்களை ஷேர் பண்ணுறேன். இந்த கார்டன் வீடியோ பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.